ஆனா யார் தெரியுமா அப்படின்னா, இப்போ மற்றவங்களாம் யார், எல்லாம் ஒன்று தானே. ஸோ இந்த லெகசியை கேரி பண்ணுறதுன்ற விஷயத்தை நீங்கள் உணர்ந்த தருணம் என்ன? எப்போ, எந்த வயசுலேருந்து நான் யார் பையன்பா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் when did it hit you? இல்லை, எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அது கிடையாது. ஏன்னா அது இருந்தாலே யூல் பி இன் ட்ரபிள் இல்லையா. நீ ஆனால் யார் தெரியுமா அப்படின்னா, இப்போ மற்றவங்களாம் யார், எல்லாம் ஒன்று தானே. ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்தே அப்பா அதை எங்களுக்கு சொல்லி வளர்த்தது தான். நான் ஸ்கூலில் இது வரைக்கும் நான் இன்னாரு பையன், நான் கெத்து அப்படின்னு இருந்ததில்ல. எனக்கா ஒரு கெத்து காமிக்கிறது உண்டு தான் இருக்குது. அப்பா பேரை வச்சு நான் பண்ணதில்லை. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். அப்போ அந்த ஒரு கிரவுண்டட்னஸ்ல தான் இருந்திருக்கீங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்கூலில் எனக்குன்னு ஒரு கெத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. ஸோ வாட் இஸ் யோர் கெத்து? how are you as a child? என்னை சுற்றி எப்பயுமே ஒரு 10 to 15 பசங்க இருப்பானுங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது டீச்சர்ஸை இரிட்டேட் பண்ணிட்டு, இரிட்டேட்னா நாட் இன் அ பேட் வே, சும்மா ஜாலியா கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிறது, ஒழுங்கா படிக்காம. லாஸ்ட் பெஞ்சா? லாஸ்ட் பெஞ்ச். ஆஃப் கோர்ஸ். நான் லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தாலும் டீச்சர் கூப்பிட்டு வந்து என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்க. நான் அப்படியே மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன். சரி எந்திரிச்சு பின்னாடி போ, ஓகே அப்படின்ட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஜாலியான இது.